ஆவியானவர் இல்லைன்னா வேத வசனங்களையே கூட உங்களாலே தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நபர் பழைய ஏற்பாட்டு வசனங்கள் இப்படி சொல்லி இருக்கின்றன, இதுதான் சரி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சாபம் வந்து சேரும் அப்படிங்கிற காரியத்தை கேட்கும் பொழுது அது சரி அப்படிங்கிறத போல தோன்றும். இன்னொரு நபர் வேற ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு அப்படி இல்லைங்க, இதுல இப்படி எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னா ஆமா ஆமா இதுவும் சரி போலத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தோன்றும். அப்ப எது சரி அப்படிங்கிறதை நிர்ணயிக்கிறதற்கே உங்களுக்கு தேவனுடைய ஆவியானவருடைய உதவி தேவையாக இருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாட்டு சபையை போதகர்கள் ஏன் அடிக்கிறாங்க, ஏன் அவர்கள் இவ்வளவு குழப்பத்துக்குள்ளே கொண்டு போய் உட்கார வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரும்பாலான நபர்கள் ஆவியானவரை பெறாதவர்கள். பேருக்கு அவர்கள் ஒரு மெம்பராக, ஒரு உறுப்பினராக அங்கே சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள். பலருக்கு ரட்சிப்பின் அனுபவமே கிடையாது.